ஆட்டக்காரி கோட்டிலா என்ற பெண் சீரம் சிறப்புற மாதிரி அனைவரும் சென்று தேவாலயத்துக்கு போவதற்கு சொல்லலாமா வாய திறந்து அப்படி தெளிவா சொல்றேன். நான் பயந்துட்டேன்.
உன் பொண்டாட்டி ரொம்ப 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 தங்கமானவடா. ஏன் பொண்டாட்டி தங்கமா? ஆமாண்டா. முன்னாடியே தெரிஞ்சா என்னைக்கா ஷேட் கலந்து வைக்க வேண்டியது. டேய் மூதேவி, உன் பொண்டாட்டியோட மனசு தங்கமானதுடா. அதையும் உரி விடுறான். மத்தஞ்ச உரி 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 கொண்டு போயிட்டுறா. என்ன பார்த்து ஒரு ஆம்பளை பார்த்து மரியாதை இல்லாத மார்க்கெட்டு போய் வரான்றா. ஏண்டா பெண்களே வேலை செய்வாங்க, ஆம்பளை வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தான் இருக்கு. கடத்தலுக்கு போயிட்டு இல்லடா. உனக்கு பழக்கம் இல்லாத வேலை, உனக்கு பழக்கப்பட்ட வேலை நீங்க ரெண்டு தான் போக. நாங்கெல்லாம் போற இடம் ஒரே இடம் டாஸ்மார்க் மட்டும்தான் போவோம். குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார பையா குடிகார சொன்னது வச்சு போடப்பா. குடிகாரனை மட்டும் தப்பா பேசாத. டேய் குடிகாரன் தப்பா பேசாத. குடிகார குடிகார சொல்றது எப்படி சொல்லுவாங்க? அப்படியே குடிகாரருக்கு ரொம்ப தான் பெருமை வாய். குடிகாரனை பத்தி உங்களுக்கு என்ன குடிகார தெரியும்? குடிகார தெரியும்? இன்னைக்கு சொல்றேன். ஐயோ என்ன சொல்றேன்? இந்த கோயில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம். குடும்பம் இருக்கலாம். ஆனா குடி இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கவே கூடாது. என்ன சொல்றேன்? குடிக்காத குடும்பம் குத்துச்சவரு. குத்துச்சவரு. குடிக்கிற குடும்பம் குப்பையாரு சம்பத்தம். எப்படிடா? ஆமா. குடிக்காத வீட்டை போய் பாரு. அவன் சாப்பிடறானோ சாப்பிடல தெரியல. ராவு 7 மணிக்கெல்லாம் கல்சாத்துல சாவு ஊடு மாதிரி இருக்கும். டேய் அவங்க குடிக்க மாட்டாங்க. அக்கம் பக்கம் சண்டைக்கு போக மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, வீட்டை தாள் போட்டு நல்லா நிம்மதியா தூங்குவாங்கடா. புண்ணியவாய் அந்த மாதிரி குடிகார குடும்பத்தை போய் பாரு. போய் பாரு. ராத்திரி 12, 1 வரணும் பூசணு வண்ணமா சோமா கால 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 இருக்கும். எந்த குண்டு அங்க பாருங்க, அந்த குண்டு அங்க பாருங்க. அவன் முண்டாடி ஒரு இவர் தெருவா தடியான்னு சுத்துவாரு. நீங்களும் தூங்க மாட்டீங்க, அக்கம் பக்கம் தூங்க விட மாட்டீங்க. தெருவா தடியான்னு சுத்துறாரு. அவன் முண்டாடி தான் எதிரில வரும். ஒன்னு இவராக பாரு, அவன் முண்டாடி முனிமா எங்கடிக்கிறா. அவன் முண்டாடி அவருக்கு முண்டாட்டியே தெரியாதா? ராத்திரி 12, 1 வரலும் சுத்துவாரு. சுத்துவாரு. வேடிக்கால 5 மணி ஆகட்டும். அப்படியே அடுப்புல தலை ஊத்திருப்பாரு. ஏண்டா படுக்க வேற இடமே கிடையாதா? இதான் ஒரு பெட்ரூம். பெட்ரூமே தானா? குடிகாரன் தப்பா பேச. ஏச்சி வாய மூடு. குடிகாரருக்கு ரொம்ப தான் பெருமை பேச வந்துட்டு மூஞ்சி பாரு உனக்கு எப்படி? நானும் வந்தது வராத பாத்துக்கிறேன். ஒரு ஆம்பளை பையனை கூப்பிட்டு அடியா நடிச்சுக்கிறா. ஆம்பளைங்க நாங்க இல்ல, பொம்பளைக்கு யாரும் வேலை கிடையாது. டேய் ஆம்பளைங்க நீங்க இல்ல, பொம்பளைங்களுக்கு யாருக்குமே வேலை கிடையாதா? நான் சொல்ல நீ கவனமா கேட்டுக்கோடா. பொம்பளைங்க நாங்க இல்ல, ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே வேலை இல்ல. ஆம்பளை இல்லனா தான் பொம்பளை வேலை. பொம்பளை இல்லனா ஆம்பளைக்கு வேலை இல்ல. பொம்பளையா இல்ல கூட பரவாயில்ல. ஆம்பளை வேலை கை வேலை கிடுமா. அட மோசக்கார மோசக்கார நான் வந்து துஷ்ட பாலகா. என்ன துஷ்ட பாலகா கிருஷ்ண பாலகா? கை வேலை என்ன? வேற வாட்டி போய்ப்போம். அந்த வாட்டி போய்ப்போம். சிட்டில இருந்து ஆட்டோ ஓட்டும், பஸ் ஓட்டும், ஆம்பளைங்க ஓட்டும். பொம்பளைங்க நீங்க? டேய் நாங்கள் எல்லாம் ஓட்டுவோம்டா. பஸ் ஓட்டும், கார் ஓட்டும், லாரி ஓட்டும், வேன் ஓட்டும், ஆட்டோ ஓட்டுவோம், ஏரோப்ளேன் ஓட்டும், ட்ரெயின் ஓட்டும், கப்பல் ஓட்டும், பைக் ஓட்டும், ஸ்கூட்டி கூட ஓட்டுவோம்டா. நீங்க ட்ரெயின் ஓட்டலாம், ஏரோப்ளேன் ஓட்டலாம், ஸ்கூட்டி ஓட்டலாம் இல்லன்னா சொல்லலையா? டேய் பெண்கள் சால்வர்கள் இப்ப நாங்க எல்லாமே ஓட்டுவோம். நீ எல்லாத்தையும் நீங்க ஓட்டலாம். ஆனா உங்களை ஓட்டுறது நாங்க தான் ஓட்டணும். எப்படி ஓட்டுவீங்க? நான் நோக்கியா கம்பெனி வேலைக்கு போவேன்டா. நோக்கியா கம்பெனி வேலைக்கு போவேன். நீங்க எல்லாம் நோக்கியாவை போனவங்க, நாங்க தான் ஓக்கியா போனோம். நீ எப்படி ஓட்டு? உங்க கம்பெனி வேலையில எத்தனை குடும்பம் நடத்துறது நீங்க தெரியுமா? என்னடா சொல்றேன்? இந்த கம்பெனி வேலை வந்துட்டுன்னு சொன்னா போதும். இந்த பொம்பளை பசங்க போற சீன் இருக்குது பாரு. டேய் பொம்பளை நாங்க என்னடா சீன் போடுறோம்? ஐயா ஐயோ ஐயோ இந்த வேலை வந்துட்டுன்னு சொன்னா போதும். 3 நாளைக்கு முன்னே ஓடும். எங்க 3 என்னத்துக்கு? ஐயோ 3 நாள் ஏன் சேர்த்து கிளம்புறா? நான் போடுது. நான் மக்கா 4 நாள் யான் பேக் கடங்கடா. இரண்டு மாட்டுது. இன்னொன்னு இப்ப டைட்டா போட்டுடலாம். டேய் தண்டை லெகி. அது பேர் லெகின்ஸ். ஆமாடா. ஆனா அந்த லெகின்ஸ கண்டுபிடிச்ச தெவிடியா பையன் மாட்டா நிக்க வச்சா கொல்லிருவேன் நான். அது போடுதே தெரியல. அது ஒன்னு மாட்டிக்கினே. ஆமா அது இப்பத்தி லேட்டஸ்ட் மாடல்ரா. இப்பத்தி பேஷன். அது பேசணும் அண்ணன் கூடியோ. அது ஒன்னு மாட்டிக்கினே. ஆம்பள பசங்க ஏதோ விடியால அவன பாதன நம்ம நடக்குறோம். ஐயோ எப்படி? நல்லா நடக்கிற பொண்ணு கூட வார்த்தை சூத்தாடுற கதையா அந்த வேணான காலத்தை வச்சா போதும். கையில வச்சுக்கீங்களா? செல்போன். ஐ லவ் 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 லவ். ஹலோ ஹலோ ஹலோ. அது அதான் சொல்றேன். அங்கிள் ஒரு 100 ரூபாய் ஈஸி பண்ணுங்களே. ஐயோ ஈஸி பண்ற ஆளு யார் தெரியுமா? யாரா? அந்த மாதிரி எழுச்சவன் ஏத்திட்டு வர்றான். அவன் கடனா உடனே வாங்கி 100 ரூபாய் ஈஸி பண்ணிடுவான். 1 மணி நேரம் மட்டும் ஃபோன் பண்ணுவான். என்னமா பேலன்ஸ் வந்ததா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்பான். கண்டிப்பா ஃபோன் பண்ணி கேட்பான். ஒண்ணே நம்ம எடுத்துறோம். அங்கிள் எங்க டாடிக்கு பேசுறீங்க. ஐயோ அவங்க அப்பனுக்கு பேசுது. அதான் வீட்டை விட்டு போக சொல்ல 3 சிம் எடுத்து மொத. ஏண்டா 3 சிம்? கார் இருக்குது. என்ன? அவங்க
அப்பா அம்மா பேசுக்கு ஒரு சிம்மு, அவங்க நண்பராண்ட பேசுக்கு ஒரு சிம்மு, ஒரு சிம்மு. மறுபடியும் ட்ரை பண்ணா கூட நீங்கள் டயல் செய்து வேறொரு தொலைவில் உள்ளோம். சிறிது நேரம் கழித்து அழைக்கும். அப்படியா சொல்லும் குழந்தா 9 போயிருக்கோம். 9ஆம் நம்பர் பஸ் ஏறி குழந்தை காலையில வேலைக்கு போயிருக்கோம். 9 நம்பர் பஸ்ல போயிருக்கோம். பெத்தவங்க பாத்துட்டு இருப்பாங்க. 4 மணிக்கு 9 நம்பர் பஸ் வரும், குழந்தை வந்துடும். அதே 9ஆம் நம்பர் பஸ்ல நம்ம பொண்ணு வந்துடும், பெத்தவங்க பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா 10ஆம் நம்பர் பஸ் ஏறி வேற ஒண்ணு போட்டுருவோம். பேச்சு வாய முடுறா. பெண்கள் பத்தி போய் தரக்குறவங்க பெண்கள் என்பது இரு கண்கள் போல, பெண்கள் தெய்வம் போல. அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணுண்டா. அவங்கள பத்தி தரக்கு அப்படி குத்த வச்சுக்கோ, அப்படியே குத்து விடுவேன். ஆனா உங்க பதில் ஏத்துவேன். கோவப்படுறேன் இல்லன்னு சொல்ல. என்னடா இப்ப உனக்கு எனக்கு ஒரு போட்டி. உனக்கு எனக்கு போட்டியா? ஆமா. என்னடா போட்டி? இப்ப பெண்கள் சமுதாயம் கூட நீ ஒரே ஒரு ஓ போட சொல்லுவாங்களா? பெண்கள் ஓ போட்டாங்கன்னா என்னடா தரேன்? 20 ரூபாய் தரேன். ஆண்கள் ஓ போடுவாங்களா? கண்டிப்பா. நான் 100 ரூபாய் தரேன்டா. சரிமா, பார்க்கலாமா? பார்க்கலாமா? அம்மா தாயே 100 ரூபாய்மா. அம்மா தாயே அருள்புரி வாய மறுத்திருப்பாரு. பக்கத்துல நில்லு, பணம் வாங்கி வை. அம்மா எப்போது ஆண்கள் நம்மளை பத்தி தரக்குறான்னு பேசுறாங்க. ஆண்களுக்கு நிகர் பெண்கள் தான். இந்த 2024 பெண்கள் சாதித்தவர்கள் எத்தனை பேர், பெண்கள் சாதனையாளர்கள் எத்தனை பேர், பெண்கள் சாதித்தவரை பத்தி சில பேர் உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த எப்படி தெரியுமா? விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்று ஆராய்ச்சி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ராக்கெட் வெடித்திருந்தார்களே கல்பனா சாவ்லா, அவ்வளவு ஒரு பெண்ணு தான். அது மட்டும் இல்லம்மா, விண்வெளி ஆராய்ச்சிக்கு சென்று ஆராய்ச்சி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ராக்கெட் வெடித்திருந்தார்களே கல்பனா சாவ்லா, அவ்வளவு ஒரு பெண்ணு தான். நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்களே அன்னை இந்திரா காந்தி, அவ்வளவு ஒரு பெண்ணு தான். அனாதை குழந்தைகளுக்காக திருமணம் செய்து கொள்ளாமலே உயிர் வாழ்ந்து இறந்து போனாங்களே அன்னை தெரசா, அவங்களும் ஒரு பெண்ணு தான். ஆங்கிலேயர்களை ஓட 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 விரட்டிய வீர மங்கை வேலு நாச்சியார், அவங்களும் ஒரு பெண்ணு தான். நம் இந்தியாவிற்கு முதல் தங்க பதக்கம் வாங்கி கொடுத்தேன் PT உஷா, அவங்களும் ஒரு பெண்ணு தான். உங்களை பத்தி நான் இன்னும் பெருமையா பேச போறேன். எப்படி தெரியுமா? குறிஞ்சி என்றாலே மலை, மலைக்கழகு முருகன், முருகன் பிரதா சிவன், சிவன் அருதொரு சுபம், ரிசுபத்தை படைத்தவன் பிரம்மா, பிரம்மாண்டாவில் உள்ளதோ கலைமகள், கலைமகளுக்குரிய வீணை, வீணைக்குரியவன் நார்தன், நார்தன் செய்வதெல்லாமே கழகம், கழகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயினி, தாட்சாயினி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்துக்குரிய உதிரம், உதிரத்துக்குரியவன் அரக்கன், அரக்கன் செய்வதெல்லாமே அக்கரம்பு, அக்கரம்பத்தை சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமால், திருமால் மார்பில் குடிகொண்டவளோ அன்னை மகாலட்சுமி, அன்னை மகாலட்சுமி போல இருக்க பெண்கள் சமுதாயத்துக்கு முதல் வணக்கம். அதனால அம்மா எல்லாரும் சத்தமா ஓப்படுங்க. அமைதியா இருப்போம். யாரு சண்டைக்கு போக மாட்டோம், யாரு வெப்புக்கு போக மாட்டோம், யாரு துப்புக்கு போக மாட்டோம். ஆண்களுக்கு அப்படியா? யாராவது அடிக்கணும் சண்டைக்கு போகணும். அது ஆண்களோட வேலை. நீங்க சண்டை போட மாட்டீங்க, சண்டையே போட மாட்டோம். உங்க சண்டையை போயாண்டு போய் பார்த்தா கண்ணழகு, கண்ணழகு அந்த கண்ணழகு ஊழ அதை விட அந்த மூக்கழகு, அந்த பல்லழகு, ஊத்த பல்லு அழகா அழகுமா. ஆனா உன் மூக்கு அழகான்னு எனக்கு தெரியாது. உன்
நசமாண்டாடி. இந்த குண்டுமல்லி பூ போட்டு அப்படி இருக்கும். டேய் குண்டு மல்லி பூ பூத்தா ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய வாசம் மனமா இருக்குடா. அந்த மாதிரி தான் பண்ணி குண்டு மல்லி பூவே வச்சிக்கினு வாங்கி தரங்கம்மா அடி பச்சை இப்படி ஆடி படைக்கொண்டுதான் நேரம் போது தெரியாது. ரோஜா சந்திக்கிறது வழக்கம் அல்லவா?
எப்படி இருக்கு இதை பார்த்தா ரோஜா அம்மா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் யார் நம்ம போடு